ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான டேஸ்ட்டான சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும், முருங்கைக்காய். ஸோ முருங்கைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்டு, சில குழம்பு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காயிலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பு. ஸோ முருங்கைக்கீரை சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு இந்த மாதிரிலாம் நிறைய ஹெல்த்துக்காக குடிப்போம். முருங்கைக்காய் சூப்புமே செய்யலாம். அதுவுமே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம், விட்டமின்ஸு ப்ரோட்டீன்ஸு நிறைய அதிகம். ஸோ அந்த சூப் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் இப்போ பார்த்துருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி நார் எல்லாமே எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா கழுவி ஊற வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி பாத்திரத்தில் முருங்கைக்காய் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த முருங்கைக்காய் வேகணும் சூப்புக்காக. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுப்பு வந்து நான் பற்ற வச்சுட்டேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சாச்சு. அந்த பாத்திரத்தில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்காய், சால்ட்டு, வாட்டர் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா இது கொதிக்கிட்டும். ஒரு முருங்கைக்காவோட இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எலசாக இருந்த முருங்கைக்காய்னா சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் பெரிய முருங்கைக்காய்ங்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் ஆகும் ஆல்மோஸ்ட். முருங்கைக்காய் நல்லா வெந்தால் தான் அந்த டேஸ்ட் வரும் சூப்புக்கு. ஸோ அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ முருங்கைக்காய் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், தண்ணி நல்லா சுண்டிட்டு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ முருங்கைக்காய் இந்த அளவுக்கு வெந்திருக்கு இல்லையா? ஸோ வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் இதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆறணும். ஏன்னா இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோலை தனியாக பிரித்து எடுக்கணும். ஸோ அதனால் நல்லா ஆறட்டும். நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா பதமாக வெந்திருக்கும். ஸோ அந்த பதத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்க இந்த முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா தோல் நீக்கணும். தோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்காய் தோலும் முருங்கைக்காய்க்குள்ளே இருக்கிற அந்த இதுவுமே சதையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிரித்து எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ முருங்கைக்காய் நல்லா வெந்துதான் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக பிரிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அதோட முருங்கைக்காயில் இருக்க சதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வந்துச்சு. முருங்கை தோல் வந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்துட்டோம். ஸோ அடுத்து வந்து மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிரிச்சிருக்க இந்த சதை இருக்க முருங்கைக்காய் சதை இதுவும் சின்ன வெங்காயம் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். சின்ன வெங்காயம் ஒரு 5, பூண்டு ஒரு 5 பல், மிளகு, சீரகம், அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணல. இது மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த முருங்கை சதை, சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம் இது எல்லாமே தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஆல்ரெடி நம்ம தண்ணி வச்சுருக்கோம். அந்த முருங்கைக்காய் நம்ம வந்து வேக வைக்கும்போது தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அந்த தண்ணி கூட இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஜாரில் போட்டு எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தண்ணி வந்து இப்போ உங்களுக்கு கம்மியாக வச்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு சூப் எந்த அளவுக்கு தேவை, நம்ம ரெடி பண்ணுற இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் சர்வ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இன்னும் ஒரு சொம்பு அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணியை நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஸோ அந்த முருங்கைக்காய் வெந்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கிறது எல்லாமே நல்லா கொதித்து வந்துடும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் என்ன பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ நல்லா வந்து நீங்கள் அந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அளவு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வந்துருச்சுன்னா முருங்கைக்காய் அந்த சூப் வந்து சுமல் வர்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் கருவேப்பிலை நம்ம ஏற்கனவே அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பச்சை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சூப்புக்கான ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த முருங்கைத்தூள் நம்ம சீவி தனியாக எடுத்து வச்சு இல்லையா? ஸோ அந்த முருங்கைத்தூளையுமே வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ கரண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ்அப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் நல்லா தெரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன், இது வந்து ஒரு 4 பேருக்காக மட்டும் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னா இதிலே இன்னொரு சொம்பு அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி தாராளமாக ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கிட்டால் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ நல்லா கொதிச்சாச்சு. கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்காய் சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்ன மாதிரி இந்த சூப் செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ குழந்தைங்க, பெரியவங்க யார் வேணாலும் இந்த சூப் சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. பெரியவங்க ஒரு 5 வயசு குழந்தைக்கு அப்புறம் பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலை சமையல். இன்னொரு வீடியோ சீக்கிரம் பார்க்கலாம். தேங்க்யூ.